காலையிலே எந்திரிச்சு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. காலையில் பாருங்கள், செம்ம வியூவில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். நேராக பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டம் இருக்குது. ஒரு 5 தென்னை மரம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 5 தென்னை மரத்துக்குமே ஒரு கதை இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தபடியாக மாடு மேய்க்க தான் கிளம்பிட்டோம். அவனும் பாருங்கள் நல்லா வயிறு முட்டை சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கப்புறம் அவனை மேய்ச்சி கட்டிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருப்பேன். அடுத்து ஒரு சில கடமைலாம் இருக்குது அல்லவா, அதெல்லாம் முடிக்கணும்ல. காலேஜுக்குள்ள எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக முன்னாடியே ஒரு 2 வாரத்தை புக் எடுத்து படித்தா தான் ஞாபகம் இருக்கும். இல்லைனா எனக்கெலாம் சும்மாவே மறந்து போகும். அதனால் என்ன எடுத்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்து படித்தேன். எனக்கும் படிப்பும் செட்டே ஆகாது. நான் புக் எடுத்து வச்சு உட்காரதே அதிசயம். இதில் இவ்வளோ நேரம் வேறு உட்காந்துட்டேன்னா போர் அடிக்குது. எந்திரிச்சு நான் பேசாமல் எந்திரிச்சு மாடிக்கு கிளம்பிட்டேன். சாயந்தரம் ஆகிடுச்சு. எப்படி டைம் போச்சுன்னே வேறு தெரில. எப்போவுமே நான் மாடிக்கு வந்தேன் அப்படின்னா நான் வந்து உட்கார்ற பிளேஸ்னால் அது ஒன்று தாங்க. இங்கே தான் நான் எப்போயுமே வந்து உட்காந்துருப்பேன். இதுதான் நம்ம இடம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.